Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப சுலபமான முறையில் mysorepak டேஸ்ட்ல சூப்பரான பர்ஃபி எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதை செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு pan வச்சுக்கலாங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதுல 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவையை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நெய்யும் ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபடணுங்க. கலர் மாறிடாத மாதிரி குறைவான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இந்த பர்ஃபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ரவை நல்லா வறுபட்டிருக்கு. வறுபடும் போது நம்மளோட வாசனையே நல்லா தெரியுங்க. அதே மாதிரி டெக்ஸ்சர் பார்த்தாலுமே நல்லா மாறி இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொதிக்கணுங்க. பாகு எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க. அதாவது கம்பி பதம் பாகு வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சு லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து கையில் தொட்டு பார்க்கும்போது லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுன் செய்கிறப்போ நம்ம சிரப் ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை அதில் போட்டுக்கலாம். வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சர்க்கரை பாகு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபி ரொம்ப கட்டியாக வந்துடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வரும்போதே நீங்கள் வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் இந்த பாகு ஃபுல்லாக ரவை இழுத்து நம்மளுக்கு பர்ஃபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆயிரும். பேன்லேருந்து ஒட்டாமல் வரணுங்க. அந்த அளவு வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பர்ஃபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வெளியிலேயே வச்சாலே போதும். இப்போ பாருங்கள், அந்த பாகு ஃபுல்லாக ரவை இழுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. அதே மாதிரி பேன்லேயும் ஒட்டலை பாருங்கள். கரெக்டாக இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேங்க. நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இப்போ இதில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். லைட்டாக நெய் தடவி விட்டு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பர்ஃபி கரெக்டாக செட் ஆகும். இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுறதுக்குள்ளார கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் துருவி விட்டு மேலே தூவி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் கார்னிஷிங்காக தான். சைட்ஸில் எல்லா பக்கமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கரண்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நெய் தடவி இருக்கும். மேலே கொஞ்சமாக பாதாம் முந்திரி துருவல் தூவி விட்டுக்கலாங்க. தூவி விட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே செட் ஆயிரும். ரொம்ப ஈஸியாக குறைவான பொருட்களில் குறைவான டைமில் ரொம்ப சுலபமாக இந்த பர்ஃபி நம்ம ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தூவி விட்டுட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. இப்படியே செட் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பீசஸாக கட் பண்ணிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமாவே நீங்கள் பீசஸ் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பர்ஃபி எடுத்துக்கலாம். நல்லா சூடாறினதுக்கு அப்புறம் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர்ஸாவோ இல்லை டைமண்ட்ஸாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம்.
சூப்பரான சுவையான ரவை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்துட்டு இந்த பர்ஃபி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. சூப்பரான ரவை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைசூர் பாகு இருக்கு இல்லைங்களா, அதே டெக்ஸ்சரில் இருக்குங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.